ஸ்ரீ காகபுஜுண்டரின் பெருநூல் காவியம் 1000 மூலமும் உரையும் பாடல் 45. குண்டலி விபரம். வில்லங்கம் அது கடக்க முடியாதையா, விதிவிலக்கு அன்னசூவை கொடிய பட்டினி. சொல் பங்கமாகாது தூக்கமாகா, துரும்பே போலே இருக்கும் சதையே மாறும். நெல்லங்கம் போல் வெளுக்கும் கண்ணோ கூச்சும், நிமிஷத்தில் பித்த நீர் படி இறங்கும். மல்லங்கமானது போல் விதவை கற்பம், மரணத்து கொப்பான துன்பம் தானே. தொப்புளில் வந்த வில்லங்கமான தடையை கடந்து மேலேற முடியாதப்பா. அது கடக்க அன்ன சுவையை நீக்கி உண்ணாவிரதம் கடைபிடிக்க வேண்டும். சொல் பங்கம் மாறாது மௌனத்தில் இருக்க வேண்டும். இறைவன் பெயரையும் புகழையும் தவிர வேறு எந்த வார்த்தையையும் பேசக்கூடாது. அநேக நேர தூக்கமும் சோம்பலும் ஆகாதப்பா. உடம்பு இறுகி போய் துரும்பை போல இழைத்து சதையும் மாறி வஜ்ர தேகமாக மாறும். நெல்லின் உமி நீங்கி வெண்மையான அரிசியானது போல் உன் உடல் குற்றங்கள் நீங்கி தூய்மையான வெண்மை நிறமாகும். நிமிடத்தில் பித்த நீர் பச்சை மஞ்சள் வண்ணங்களில் படிப்படியாக வெளியேறுமப்பா. கண்களில் கூச்சம் ஏற்படும். இவை யாவும் வாசி வயிற்றில் வந்ததால், அங்கிருந்த பித்த நீர் கொதிப்படைவதால் வரும் துன்பங்களப்பா. இந்த பித்தம் யாவும் வெளியேறினால் தான் சாகா கல்வியில் தேர்ச்சி பெற முடியும். விதவை கர்ப்பம் தரித்தால் வெளியே சொல்ல முடியாது தவிப்பது போல உன் நிலை இருக்கும். மரணத்தை வெல்வதற்கு வரும் இவை யாவும் இருக்கும் போதே இறப்பை அறியும் வல்லமையால் மரணத்துக்கு ஒப்பான துன்பம்தான். அன்பே சிவம், அன்பே சிவம்.